சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அருள் குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். நாம் அனைவரும் சித்திரை சதயம் நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாருடைய குரு பூசை அந்த நன்னாளை முன்னிட்டு ஒவ்வொரு பதிவுகளிலும் நாம் திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை சிந்தனை செய்து வருகிறோம். சென்ற பதிவில் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானை எல்லாம் வல்ல பெருமான் எப்படி சூழலை நோய் கொடுத்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மீண்டும் ஆட்கொண்டார் என்று சிந்தனை செய்தோம். இறுதியாக எல்லாம் வல்ல பெருமான் நீற்றால் நிறைவு ஆகிய மேனியோடு கூற்றா இனவாறு விளக்ககிலீர் என்ற திருப்பதிகத்தினை திரு அதிகை வீரட்டானத்தில் நம்முடைய திருநாவுக்கரசு பாடினார். பிறகு கடுமையான சூளை நோய், சமணர்களால் தீர்க்க முடியாத அந்த கடுமையான சூளை நோயானது நீங்கியது. பிறகு எல்லாம் வல்ல பெருமான் நாவுக்கரசு பெருமானுக்கு காட்சியளித்து, இது போல சென்ற பிறவியில் நீ வாகிச முனிவராக இருந்தாய், ராவணனுக்கு தப்பிப்பதற்காக நீ ஒரு யோசனை கூறியதன் காரணமாக மீண்டும் கைலாயத்திலிருந்து இந்த மண்ணுலகத்திற்கு பிறவி மேற்கொண்டாய் என்று சாமி சொன்னார். அது மட்டுமல்லாமல் இன்று முதல் இந்த அனைத்து உலகங்களும் உன்னை திருநாவுக்கரசர் என்று அழைக்கும் என்று எல்லாம் வல்ல பெருமான் மருள்நீக்கியார் என்ற பெயரை மாற்றி திருநாவுக்கரசு என்ற பெயரை நம்முடைய மருள்நீக்கியாருக்கு பெயர் மாற்றம் செய்கிறார். பிறகு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் சைவ சமயத்தில் மூழ்கி எல்லாம் வல்ல பெருமானுடைய சின்னங்களான திருநீரும் கண்டிகையும் தரித்து திருதிகை வீரட்டானத்து பெருமானுக்கு கையால் உழவார திருப்பணியை மேற்கொண்டார். எப்படி திலகவதி அம்மையார் காலையில் திரு அலகிட்டு புனிற்று ஆண் சாணத்தால் மெழுகிட்டு பூமாலை தொடுத்து எல்லாம் வல்ல பெருமானை வழிபட்டார்களோ, அதே போல் இப்பொழுது நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் எல்லாம் வல்ல பெருமானை திலகவதி அம்மையார் செய்த தொண்டு போலேயே வலிமையாக செய்து கொண்டு வருகிறார். எனவே இப்படி இருக்கும் பொழுது அந்த சமணர்கள் பாடலி புத்திரம் என்ற ஊரில் இருந்தாங்க இல்லையா, சமணர்கள் என்ன பேசுறாங்கன்னா, இன்ன தன்மையில் இவர் சிவ நெறியினை எய்தி மண்ணு அருள் பெற்று இடர் நீங்கிய வண்ணம் பன்னு தொன்மையில் பாடலி புத்திர நகரில் உண்மையே புரி அமனர் அது கேட்டு பொறாராகி. எனவே இவர் நம் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு சென்று அங்கு அவருடைய நோயை தீர்த்து கொண்டு இப்பொழுது சைவ சமயத்திலே இருக்கிறார் என்ற அந்த செய்தியை கேட்டு அந்த சமணர்களுக்கு பொறாமையானது வந்துவிட்டது. தருமசேனருக்கு வந்த தடுப்பெரும் சூளை ஒருவராலும் இங்கு ஒழித்திடாமையின் அவர் பெருகு சைவராய் பெயர்ந்து தம் பிணி ஒழித்து உய்ந்தார். மறுவும் நம் பெரும் சமயம் வீழ்ந்தது என மருள்வார். இந்த சமணர்கள்லாம் உடனே நாட்டு மன்னன் கிட்ட போயிட்டாங்க. மன்னரும் சமணர் தான். எனவே மன்னர் கிட்ட போயிட்டு, மாமி, நம்முடைய தர்மசேனர் அவருக்கு ஒரு தடுப்பரும் சூழல் நோய் வந்தது, அதை இங்க நம்ம யாராலையும் தீர்க்க முடியல என்று சைவ சமயத்திற்கு சென்று அங்க அவர் சூழல் நோய் தீர்ந்த பிறகு இப்பொழுது சைவராகவே அங்க இருக்கிறாரு, நம்முடைய சமண சமயம் தாழ்ந்து விட்டது என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சூளை நோயே வரல, அவர் சும்மா நாடகம் ஆடி சைவ சமயத்திற்கு பெயர்ந்து விட்டார் என்றும் சொல்றாங்க. அதை கேட்டு நம் மன்னர் இப்படி சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறிய திருநாவுக்கரசு, அது மட்டுமல்லாமல் தர்மசேனர் என்ற பெயரை மாற்றிவிட்டு திருநாவுக்கரசு என்ற பெயரையும் சூட்டி கொண்டாராம் என்றெல்லாம் சமணர்கள் மன்னரிடம் கூறுகிறார்கள். இதை கேட்ட மன்னர் அந்த திருநாவுக்கரசரை அழைத்து வாருங்கள் என்று அமைச்சரிடம் ஆணையிடுகிறார். அப்படி வரவில்லை என்றால் அவரை கைது செய்து அழைத்து வாருங்கள் என்று அந்த மன்னர் கூறுகிறார். எனவே அதே போல அந்த அமைச்சர்களும் வராங்க. அப்படியே திருநாவுக்கரசு பெருமான் உடம்பு முழுவதும் நீற்றால் நிறைவு ஆகிய மேனியோடு இருக்கிறாங்க. அதை கண்டு அமைச்சரே அப்படியே வணங்குகிறாராம் எல்லாம் வல்ல திருநாவுக்கரசரை பார்த்து. பிறகு அவர் சொல்றாராம், சாமி, இது போல மன்னர் உங்களை அழைத்து வர சொன்னார் என்ற அமைச்சர் சொல்றார். நான் அதிகே வீரட்டானத்து பெருமானை விட்டு எங்கும் வரமாட்டேன் என்று மறுக்கிறார். அதுக்கு அமைச்சர் சொல்றார், ஐயா, நீங்க வர மறுத்தீங்கன்னா
உங்களை கைது செய்து கொண்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம திருநாவுக்கரசர் பதியம் பாராருங்க. நாமார்க்கும் குடியல்லோம் என்று எடுத்து நான் மறையின் கோமானே நதியில் உடற் குளிர் மழவா சடையானை தேமாலை செந்தமிழின் செழும் திரு தாண்டகம் பாடி ஆமாறு நீர் அழைக்கும் அடைவிலம் என்று அருள் செய்தார். நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நம்மனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடல இல்லோம், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. நான் இங்க யாருக்கும் குடி இல்லை, அது இல்லாமல்ல பெருமானுக்கு மட்டும்தான் குடி. நான் யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு எல்லாமல்ல பெருமான் துணையாக இருக்கிறார் என்று அந்த அருமையான பதிகத்தை, அந்த திருத்தாண்டகத்தை நம்முடைய திருநாவுக்கரசர் பாடுறார். ஆனாலும் அந்த அமைச்சருக்கு இந்த நாவுக்கரசு பெருமானை கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும் என்று மன்னருடைய ஆணை. எனவே அவர் பணிந்து கேட்க நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானும் ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்டு அவரும் அடி வணங்கி வேண்டி அவர் கொண்டு ஏக விடை உகந்தார். திருத்தொண்டர் ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரானுடன் என்று செய்தார். மூண்ட சினப்போர் மன்னன் முன் அணைந்து அங்கு அறிவித்தார். எனவே அந்த அமைச்சர் பணிந்து இறைஞ்சி கேட்டதால் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானும் ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உடன், இனி எனக்கு வரப்போற வினைகளுக்கோ துன்பங்களுக்கும் எல்லாம் வல்ல பெருமான் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த அமைச்சர்களிடம் மன்னருடைய அரசவைக்கு சென்று விட்டார். பிறகு அந்த சமணர்கள் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுக்கு என்னெல்லாம் துன்பம் விளைவித்தார்கள் என்பதை நாம் அடுத்தடுத்த பதில் என்ன செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.